It's 9:45 and Google says that I should be there in 18 minutes, which is 10:02 a.m. இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம்னா ஹீரோவோட லேர்னிங் சென்டருக்கு போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா டிஐஒய் செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரு டிஐஒய் செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கும் நான் போயிருந்தேன், இதுக்கும் போகிறேன். ஸோ லாஸ்ட் டைம் கூட இந்த டைம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா இல்லை சேம் அதே தானா அப்படின்றது அங்கே போனால் தான் தெரியும். ஆனால் டிஐஒய் செஷன்னா என்ன அப்படின்னாக்கா, நம்ம பைக்கோட பேசிக் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறது, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ரைடில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங்கை நீங்கள் எப்படி நீங்களே பண்ணுறது அப்படின்றது தான். விச் இஸ் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்ன பைக் வச்சுருந்தீங்கனாலும் அதோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மெக்கானிக், ஒரு டெக்னீஷியன் இருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஒரு ரைடில் இருக்கும்போது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ வருது அப்படின்னா அவர் வந்து டெக்னிக்கலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்ப்பாரு. பட் அவர் என்ன சொல்கிறாருன்றது உங்களுக்கு தெரியணும்ல. அவர் வந்து ஃபியூஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம் சார், நீங்கள் உங்கள் ஃபியூஸ் பாக்ஸை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி இந்த ஃபியூஸை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு அந்த ஃபியூஸ் பாக்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியல, அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அது கஷ்டம் தானே. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் தீஸ் டிஐஒய் செஷன்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் விச் இஸ் வை ஐ நெவர் மிஸ்ட் இட். லாஸ்ட் டைம் வந்து செயின் லூபிங்கு, செயின் கிளீனிங்கு இதை பற்றி எடுத்தாங்க. என்னடா செயின் லூபிங், செயின் கிளீனிங்லாம் கூட இந்த மாதிரி இது போய் தான் கற்றுக்கணுமா, உனக்கே தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதில் நிறைய விஷயம் இருக்குங்க, மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ரெகுலராக வேலை செய்கிறாங்க பாருங்க டெக்னீஷியன்ஸ், அவங்களுக்கு தான் தெரியும். என்னன்னா எனக்கு அந்த செஷன் போய் தான் தெரிஞ்சது, நான் செயின் லூபே தப்பாக பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாள் அப்படின்ட்டு. தப்பாக இன் தி சென்ஸ் நிறைய லூப் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இவங்க சொல்லி தான் தெரிஞ்சது கரெக்டாக எந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு. ப்ளஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும், நான் எப்பவுமே வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கியரில் போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணுவேன். அப்புறம் அவங்க 2-3 எக்ஸாம்பிள்ஸ் காட்டினாங்க, ஒரு சில பிக்சர்ஸ் காட்டினாங்க, கை கட் ஆனது, ஃபிங்கர் கட் ஆனது அப்படின்ட்டு. அதை பார்த்ததுக்கப்புறம் என்னோட அந்த பழக்கத்தை நான் மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் லூப் பண்ணும்போது வந்து டயரை எந்த டைரெக்ஷனில் ஸ்பின் பண்ணி லூப் பண்ணிங்கன்னா இன்ஜுரிக்கான சான்சஸ் கம்மி அப்படின்றத அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த லாஜிக்கே எனக்கு புரிஞ்சுது. ஸோ லாஸ்ட் டைம் செஷன் எனக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் இந்த வாட்டி அவங்க சொன்ன உடனே நான் போகிறேன். இந்த வாட்டியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். போன தடவை நான் vlog மாதிரி எதுவும் போடல, அதனால் இந்த தடவை கண்டிப்பாக இதை எடுத்து போட்டால் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு எடுக்கலான்னு பார்க்குறேன். வாங்க அங்கே போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குது இந்த டிஐஒய் செஷன். ஸோ ஹீரோவோட லேர்னிங் சென்டர், இந்த ஹீரோ சர்வீஸ் சென்டரில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் கூட இங்கே தான் வந்து இது கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எக்ஸ்பல்ஸு ஒரு மேவரிக் இந்த ப்ரீமியம் பைக்ஸ்லாம் எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஹீரோ ட்ரைனிங் செஷன். குட் மார்னிங். ஸோ எஸ், ஃபைனலி ஹீரோ மோட்டோகார்ப்போட டிஐஒய் செஷனை வந்து கன்க்ளூட் பண்ணிட்டு வரோம். இதில் என்ன ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, உள்ள கேமரா அலவுட் இல்லை, ஸோ ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியாது, வீடியோகிராஃபி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதை ஏற்றுக்கிட்டு நானும் பண்ணலை. ஒரு வாட்டி தோணுச்சு, சரி ஆக்ஷன் கேமரா தானே சைலண்ட்டாக மவுண்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நல்லா இருக்காது. ஏன்னா அவங்க வந்து நமக்கு போக போக அவ்வளோ ஹெல்ப் பண்ணுற விஷயத்தை பற்றி சொல்லும்போது கொஞ்சம் கில்ட்டியாக இருந்தது. என்னடா இவங்க நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன்றாங்க, நம்ம இவங்களை போய் சீட் பண்ணலாமா அப்படின்ட்டு. அதனாலே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால்
வந்ததுக்கு வேர்த்தா அப்படின்னா தாராளமாக வேர்த்துங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் டைமாகவே பைக்ஸ் மோட்டர் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நானே வீட்டில் பண்ணிவிடுவேன். இல்லைன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், கராஜ் வச்சுருக்கான், அங்கே கொண்டு போயிடுவேன். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் லாங் ரைட்ஸில் இருக்கிறீங்க, இல்லை வீட்டில் இந்த சின்ன சின்ன விஷயத்த நீங்களே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா சம்வேர் யூ ஹேவ் டு பிகின் ரைட். எங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு போய் கற்றுக்கணும். ஸோ இன் தட் சென்ஸ் திஸ் வாஸ் அ ரியலி நைஸ் ஈவெண்ட். நான் ஆல்ரெடி இவங்களோட ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தேன். அண்ட் ஆப்வியஸாக அது நல்லா இருந்ததுனால தான் ரெண்டாவது தடவை திரும்பி வரேன். அண்ட் லாஸ்ட் டைம் பண்ண அதே டிஐவை தான் இந்த வாட்டியும் இருந்தது. ஆனால் ஃப்யூச்சரில் இன்னும் அட்வான்ஸ்டாக ஒரு டிஐவை செஷன் வைக்க போகிறோம். அதில் வந்து நாங்கள் பேசிக்காக கவர் பண்ணுற இந்த விஷயத்த போக நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, ஏதாவது கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதில் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்புட்ஸ் கொடுத்தாங்க, நானும் கொடுத்தேன். எனக்கு என்னென்னா ஒரு பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அந்த சுச்சுவேஷனில் டயர் அந்த டியூபை எப்படி ஸ்வாப் பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இந்த டயர் வீலை எப்படி ரிமூவ் பண்ணுறது, டயரை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் எப்படி அந்த டியூபை ஸ்வாப் பண்ணுறது அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னா, சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுல் டே செஷன் மாதிரி வைப்போம், அதில் இந்த விஷயத்த நாங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் லஞ்சும் கொடுத்தாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் அ நைஸ் திங். அண்ட் டீ இருந்தது, ஸ்நாக்ஸ் இருந்தது. ஸோ எஸ், செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபீட்பேக் செஷன் மாதிரி ஒன்று வச்சாங்க. அதில் வந்து உங்களுக்கு என்ன பைக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அப்புறம் சர்வீஸ் சென்டரில் உங்கள் இஷ்யூஸ் ஏதாவது அட்ரஸ் பண்ணாமல் விட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டாங்க. அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அந்த ரெஸ்பெக்டிவ் சர்வீஸ் சென்டர்ஸில் பேசி உங்களுக்கான இஷ்யூஸை வந்து நாங்கள் அந்த ரெஸ்பெக்டிவ் சர்வீஸ் சென்டர்ஸில் பேசி நாங்கள் உங்கள் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இட் இஸ் ரியலி அ நைஸ் திங். ஃப்ரம் அ கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பிராண்ட் வந்து தன்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபீட்பேக் எடுத்துகிட்டு, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் மோட்டர் சைக்கிளிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக்ஸ்லாம் வந்து இப்போ நிறைய பிராண்டில் நல்லா இருக்கு. ஆனால் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது வந்து சர்வீஸில் தான். அவங்களோட ஆஃப்டர் சேல் சர்வீஸ் நல்லா இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா டைரெக்டாக அவங்க வந்து கஸ்டமர்ஸ் கிட்டேயே காண்டாக்ட் பண்ணி சர்வீஸ் சென்டரில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா என்ன இருக்குது, எந்த சர்வீஸ் சென்டரு, யாரை பார்த்தீங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு தகுந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம். அது போக உங்கள் இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ணுறது, எந்த சர்வீஸ் சென்டருக்கு போகலாம், யாரை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அவர் அந்த ஸ்ரீதரன் அப்படின்னு ஒருத்தர் டிஎஸ்எம் நினைக்கிறேன், சரியா என்ன பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறாரு தெரியல, நான் பேர் ஸ்ரீதரன். ஸோ it's a really nice thing to know that people who are working in a motorcycle related brand are actually passionate bikers. ஏன்னா நீங்கள் ஒரு பிராண்டில் நீங்கள் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறீங்க, ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க, அண்ட் யூ ஆர் இமோஷ்னலி கனெக்டட் வித் தட் ப்ராடக்ட்னா யூ ஆர் கோயிங் டு பி ட்ரூ டு யுவர் ப்ரொஃபஷன். ஸோ அப்படி தான் இவரும் இருந்தார். அவரே ஒரு பைக்கர் ப்ளஸ் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அப்படின்றதுனால நாங்கள் பேசுகிற ஒரு இஷ்யூவை வந்து அவர் இமோஷ்னலாக அந்த வைப் மேட்ச் ஆகுது, கனெக்ட் ஆகுது. இல்லை அவர் வந்து மோட்டர் சைக்கிளிங்கை வந்து ஒரு வெறும் இந்த அவர் ஜாபாக மட்டும் எடுத்தாருன்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னே அவருக்கு புரியாது. சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி அதுதான் ஆகும். நிறைய பேர் கேட்டு பாருங்கள், நான் வந்து ஒரு 10 இஷ்யூ சொன்னேன், ஆனால் அவர் ஜாப் கார்டில் வந்துட்டு ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னு போட்டுட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு. ஏன்னா அவருக்கு என்ன இஷ்யூனே புரியாது. அவர் வந்து மோட்டர் சைக்கிளிங்க அவர் மென்டலி அந்த மாதிரி ரிலேட் பண்ணுறாருன்னா தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா தெரியும். இந்த மோட்டோ ஜிபி இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த ரேஸ் ப்ரோக்ராமோட லைவ் டெலிகாஸ்ட்லாம் பாருங்களேன், ஃப்ரீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரைடர் வந்து ஒரு லேப் முடிச்சிட்டோ இல்லை ஒரு செஷனை முடிச்சுட்டு திரும்பி அவரோட பிட்டில் வராருன்னா அவங்க மெக்கானிக்லாம் பக்கத்தில் உட்காருவாங்க. வந்து உட்காந்துட்டு அவர்கிட்ட கேட்பாங்க, இந்த லேப்பில் எப்படி இருந்தது பைக்கு, என்ன இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அவங்களோட லாங்குவேஜே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க செய்கிற செய்கையாக இருக்கட்டும், பைக்கு வாபிள் ஆகிறது வந்து இப்படின்ட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க.
அது வந்து அந்த மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மெக்கானிக்ஸாகவே இருக்க மாட்டாங்க, அவங்களே வந்து ஒரு ஹார்ட் கோர் மோட்டர் சைக்கிளிஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களால ரிலேட் பண்ண முடியுது. சேம் வே இங்கே இவர் பேசினார் இல்லையா, இவரே வந்து ஒரு பைக்கராக இருக்கிறதுனால நாங்கள் ஆஸ் அ பைக்கர் ஒரு கஸ்டமர் நாங்கள் என்ன இஷ்யூ இருக்குன்றத வந்து எங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு அது புரியுது. அது காரணம் அதுதான், அவரே வந்து அந்த ஃபீல்டில் கொஞ்சம் பேஷனேட்டாக இருக்கிறதுனால என்ன இஷ்யூன்றது அவருக்கு தெரியுது. அண்ட் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த வாட்டியும் யார் யாருக்கு என்னென்ன இஷ்யூ இருந்ததோ நான் அட்ரெஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக அதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. which is really a healthy thing, always appreciated. மோட்டார் சைக்கிள் பிராண்ட்ஸ் தன்னோட ஆஃப்டர் சேல் சர்வீஸும் அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாலே போதும். இட்ஸ் மோர் தென் எனஃப் டு grow your sales figures. Yeah, that's it for today guys. நாளைக்கு அப்போலோ டயர்ஸோட அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரைடுன்னு சொல்லணுமான்னு தெரியல, ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் ரைடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதோட vlog நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ ஃபீல் தட் இட்ஸ் ஒர்த் இட்னா பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.